30/12/2025 செவ்வாய்க்கிழமை. வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசி உருவான கதை. முரன் என்னும் அசுரன். அவன் அட்டகாசம் தாங்காமல் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். அனைவரின் வேண்டுதல் கேட்டு ஸ்ரீ விஷ்ணு அவனுடன் போரிட்டார். போர் வெகுகாலம் நடந்தது. இருவரும் களைப்படைய இருவரும் கொஞ்சம் ஓய்வெடுத்து பின் போரை தொடரலாம் என்று இருவரும் ஓய்வெடுக்க, அப்போது முரன் போரிட்டு அவரை வெல்வது கடினம், அதனால் அவர் ஓய்வெடுக்கும் சமயம் மறைந்திருந்து கொன்றுவிட வேண்டும் என்று அந்த குகைக்கு வருகிறான். அவர் தூங்குவதை அறிந்து ஓங்கி அவரை தாக்க முற்படும்போது அவர் உடலிலிருந்து ஒரு சக்தி பெண் உருவமாக அவனை போரிட அழைக்க, நீயோ ஒரு பெண், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று ஆணவத்துடன் அவன் போர் புரிய, அந்த சக்தி விஷ்ணுவிடம் இருந்து வந்த சக்தி, காக்கும் கடவுள். அவரிடம் இருந்து வந்த சக்தி அவனை அழித்தாள். அப்போது துயில் எழுவது போல் பரந்தாமன் அவளை பாராட்டி, நான் துயில் கொள்ளும்போது எனக்கு காவலாக இருந்த உனக்கு ஏகாதசி என்ற பெயர் சூட்டுகிறேன். நீ திதிகளில் 11வது திதியாக அந்த ஏகாதசி திதியில் என்னை வழிபடும் அனைவரின் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து நல்லருள் புரிவேன். எப்படி ஒரு குருவி என்னிடம் பாரத போர் நடக்கும்போது முட்டையிடும் பருவத்தில் இருக்கும் எனக்கு நீதான் காக்க வேண்டும் என்று கேட்டபோது, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லி, ஆனால் அதை காக்க உபாயம் செய்தது போல, பாரத போரில் துரியோதனன் வெற்றி பெற நல்ல நாள் பார்த்து சகாதேவன் கொடுத்தபோது தர்மத்துக்கு துணை நின்று காத்தது போல வர உள்ள கஷ்டத்தை நிவர்த்தி செய்து நல்லருள் புரிவேன் என்றார். இதுவே ஏகாதசி பிறந்த கதை. ஏகாதசியே சிறப்பு. அதில் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி மோட்ச ஏகாதசி அன்று அதிகாலை சொர்க்க வாசலான பரமபாத வாசல் வழியாக சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட நமது சகல கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து நல்லருள் புரிவார். அடுத்து சொர்க்கவாசல் பிறந்த கதை. மது கைடவர் என்ற 2 அசுரர்கள். இவர்கள் கடலில் விஷ்ணுவின் காதிலிருந்து தோன்றியவர்கள் என்றும், கொட்டாவி விடும்போது அதிலிருந்து தோன்றியவர்கள் என்றும், அழுக்கான இடத்தில் தோன்றியதால் துர்குணமும் மற்றும் அசுரகுணமும் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்களின் அட்டகாசம் தாங்க முடியாமல் கைலாயத்தில் சிவபெருமானிடம் கேட்க, அவரோ ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இதை தீர்த்து வைக்கக்கூடியவர் என்று அவரை காணும்படி கூறினார். அந்த அசுரனின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. ஒரு முறை பிரம்மாவை போருக்கு அழைக்க, அவரோ ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வெற்றி கொண்டால் நீயே எல்லோருக்கும் முதல்வனாக ஆவாய். பிரம்மாவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் இதை கூற, மகாவிஷ்ணு அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அப்போது விஷ்ணுவை சண்டைக்கு அழைக்க இருவருக்கும் போர் நடந்தது. இதில் மது முதலில் சண்டையிட்டு ஓய்வு எடுக்கும்போது கைடவன் சண்டை விடுது என்று மாறி மாறி சண்டையிட்டனர். சண்டை நீடித்தது. ஏனென்றால் விஷ்ணுவிடம் இருந்து தோன்றியவர்களாயிற்றே. அதனால் சண்டை வெகுகாலம் நீண்டது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு, நீங்கள் இருவரும் சேர்ந்து சண்டையிடுங்கள், அல்லது இருவரும் ஓய்வு எடுத்து பின் சண்டையிடுவோம் என்று கூறினார். எனக்கு களைப்பாக இருக்கிறதல்லவா என்றார். அவர் பரமாத்மா, அவருக்கு களைப்பா? இல்லை, ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே இப்படி போர் நீண்டது. இதை முடித்து வைக்கும்படி விஷ்ணுமாயா என்ற சக்தியை அழைக்க, அந்த சக்தியின் தாக்குதலில் அவர்கள் விஷ்ணுவுடன் சரணடைந்து மன்னிக்க வேண்டினர். எங்கள் தவறுகளை மன்னித்து தங்களின் பரமபதத்தில் அடைக்கலம் தர வேண்டினர். ஸ்ரீ விஷ்ணுவோ
கொஞ்சம் பொறுங்கள். தேவலோக அதிகாலை பொழுதான மார்கழி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதசி அன்று அதிகாலை பரமபத வாயல் வழியாக வந்து என்னை அடைவாயாக என்றார். மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலை சொர்க்கவாசல் வழியே ஸ்ரீமன் நாராயணனை வணங்க சொர்க்கலோகத்தில் இடம் உண்டு. நம் சந்ததியினரும் குறைவின்றி நிறைவாக வாழ்வார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய. ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய.